வணக்கம். புதிய தலைமுறையின் புதிய விடியலில் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாஜகவை ஆட்சியமைக்க ஆளுநர் அழைத்ததற்கு எதிராக சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் இணைந்து மனு. இன்று அவசர வழக்காக விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். சரத்பவார் நடத்திய கூட்டத்தில் 50 தேசியவாத காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பங்கேற்பு என தகவல். இரவோடு இரவாக சொகுசு விடுதியில் தங்க வைப்பு. பரபரப்பான அரசியல் சூழலுக்கிடையே இன்று கூடுகிறது அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு. தேர்தல் கூட்டணி நிலைப்பாடு, உள்ளாட்சி தேர்தல் குறித்து விவாதிக்கப்படும் என தகவல். பாலில் அதிகளவு நச்சு இருப்பதாக வெளியான தகவல் பேரதிர்ச்சி தருவதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கருத்து. ஆவின் பாலில் நச்சு இல்லை என்றும் தனியார் பாலில் உள்ளதா என ஆய்வு செய்ய உள்ளதாகவும் அமைச்சர் ஜெயக்குமார் பதில். வங்கி முறைகேடுகளை தடுக்க சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படும். சென்னையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி. கட்டுப்பாட்டை இழந்து மேம்பாலத்திலிருந்து தவறி விழுந்த கார். ஹைதராபாத்தில் நிகழ்ந்த விபத்தில் இளம்பெண் உயிரிழப்பு, 3 பேர் படுகாயம். சென்னையில் மீண்டும் தலை தூக்கும் பைக் ரேஸ். உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிவசேனா, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் இணைந்து தாக்கல் செய்த கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் பேரவை மகாராஷ்டிரா மாநிலத்தில் யாரும் எதிர்பாராத நிலையில் தேசியவாத காங்கிரசின் அஜித் பவாருடன் இணைந்து பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்துள்ளது. இந்த நடவடிக்கையை மகாராஷ்டிராவின் கருப்பு தினம் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் விமர்சித்திருக்கின்றன. அதே சமயம் பின்கதவு வழியாக ஆட்சியை பிடிக்க முயன்ற முயற்சி தகர்க்கப்பட்டிருப்பதாக பாஜக கருத்து தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா முதல்வராக தேவேந்திர பட்னாவிஸ் ரகசியமாக பதவியேற்றுக் கொண்டதன் மூலம் மாநிலத்தின் வரலாறு கருப்பு மையால் எழுதப்பட்டு விட்டதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் அகமது பட்டேல் விமர்சித்துள்ளார். தற்போது பாரதிய ஜனதா தலைமையில் ஆட்சி அமைந்தாலும் அந்த ஆட்சி நீண்ட நாட்களுக்கு நீடிக்காது என்றும், விரைவில் சிவசேனா, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் தலைமையில் புதிய ஆட்சி அமையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனநாயகமும் அரசியல் சாசனமும் முடக்கப்பட்டு விட்டதாகவும், பாரதிய ஜனதா வெட்கக்கேடான செயல் புரிவதில் எல்லையை கடந்துவிட்டது என்றும் அகமது பட்டேல் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதேபோல் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ரந்தீப் சுர்ஜேவாலா பதவிக்காக அஜித் பவார் சந்தர்ப்பவாத அரசியலில் ஈடுபடுகிறார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். शोधन व शकुनी की तरह
महाराष्ट्र के जनादेश का चीरहरण कर दिया और देश के लोकतांत्रिक इतिहास में एक काले अध्याय के तौर पर दर्ज होगा. கிரிக்கெட்டிலும் அரசியலிலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதை தாம் முன்பே தெரிவித்ததாகவும் அதை தற்போது அனைவரும் புரிந்து கொண்டிருப்பார்கள் என மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நாட்டின் வர்த்தக தலைநகரான மும்பையையும் மிகப்பெரிய மாநிலமான மகாராஷ்டிராவையும் பின்கதவு வழியாக கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான எதிர்க்கட்சிகளின் சதிச்செயல் முறியடிக்கப்பட்டு விட்டதாக மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கருத்து தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் ஜனநாயக கேலிக்கூத்து நடந்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் அம்மாநிலத்தில் இதுபோன்ற அரசியல் சூழல் ஏற்பட்டிருப்பது இது முதல் முறையல்ல. 1978ஆம் ஆண்டு சரத்பவார் அறிமுகப்படுத்திய வியூகத்தை தான் அவரது உறவினரான அஜித் பவார் தற்போது பின்பற்றியுள்ளார். மகாராஷ்டிராவில் தற்போதுள்ள அரசியல் திருப்பங்கள் அனைவருக்கும் ஆச்சரியத்தையே ஏற்படுத்தியுள்ளன. ஆனால் அப்படியே 40 ஆண்டுகள் முன்னோக்கி சென்று பார்த்தால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்றே தோன்றும். 1978ஆம் ஆண்டு நடைபெற்ற மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சி இரண்டாக பிரிந்து போட்டியிட்டது. இந்திரா காந்தியின் காங்கிரஸ் கட்சி 62 இடங்களிலும், சரத்பவார் இடம்பெற்றிருந்த தேவ்ராஜ் யுஆர்எஸ் காங்கிரஸ் கட்சி 69 இடங்களிலும் வெற்றி பெற்றது. பிரதான கட்சியான ஜனதா கட்சி 99 இடங்களில் வெற்றி பெற்று இருந்தது. தற்போதைய தேர்தலில் 105 தொகுதிகளில் வெற்றி பெற்று பெரும்பான்மையின்றி ஆட்சி அமைக்க முடியாமல் இருந்த பாஜகவை போலத்தான் 1978ஆம் ஆண்டு 99 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியாத சூழலில் ஜனதா கட்சி இருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது அஜித் பவாரை போலவே அப்போது சரத்பவார் அதிரடி திருப்பத்தை ஏற்படுத்தியிருந்தார். இன்றைய அரசியல் சூழலில் அஜித் பவார் என்னவோ துணை முதலமைச்சராகத்தான் பதவியேற்றார். ஆனால் சரத்பவாரோ அப்போது முதலமைச்சராகவே பதவியேற்றார். காங்கிரஸ் யூ எனப்படும் தேவ்ராஜ் யுஆர்எஸ் காங்கிரஸ் கட்சியிலிருந்து 40 ஆதரவு எம்எல்ஏக்களுடன் பிரிந்த சரத்பவார் ஜனதா கட்சி ஆதரவோடு ஆட்சி அமைத்தார். அந்த கூட்டணி ஆட்சிக்கு முற்போக்கு ஜனநாயக முன்னணி ஆட்சி என பெயர். அதன் பிறகு 1980ஆம் ஆண்டு மத்தியில் இந்திரா காந்தியின் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடித்ததை அடுத்து மகாராஷ்டிராவில் சரத்பவாரின் ஆட்சி கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்போதைய அரசியல் சூழலை சுட்டிக்காட்டித்தான் அஜித் பவாரின் முடிவை விமர்சிக்க சரத்பவாருக்கு தகுதி இல்லை என விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. புதிய தலைமுறைக்காக பிரியா. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனத்தின் காரணமாக தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை தமிழக கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானகரத்தில் அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வானகரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இன்று காலை அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. கட்சியின் அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையில் நடைபெறவிருக்கும் இந்த கூட்டத்துக்கான ஏற்பாடுகள் 4 நாட்களாக நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளை அமைச்சர்கள் க பாண்டியராஜன், பெஞ்சமின் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் நேரில் பார்வையிட்டனர். நீதிமன்ற தடை காரணமாக பேனர்களும் கட்சி கொடிகளும் இடம்பெறவில்லை. அதற்கு மாறாக சாலை எங்கும் வாழை மரங்கள் கட்டி வைக்கப்பட்டுள்ளன. திருமண மண்டபத்தின் நுழைவு வாயிலில் அதிமுக தலைமை அலுவலகத்தைப் போலவும் யானைகளின் பிரம்மாண்ட உருவங்கள் வைத்தும் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. முதல்வர், துணை முதல்வர், அமைச்சர்கள் என முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்க உள்ள இந்த கூட்டத்துக்கான பாதுகாப்பு பணிகள் குறித்து காவல்துறையினரும் ஆலோசனை நடத்தினர். பரபரப்பான அரசியல் சூழலில் கூடும் அதிமுக பொதுக்குழு கூட்டத்தின் முக்கியத்துவம் என்ன? விரிவாக பார்க்கலாம். அதிமுக பொதுக்குழு கூட்டம் அரசியல் களத்தில் எப்போதும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. எம்ஜிஆர், ஜெயலலிதா காலத்தில் பொதுக்குழு கூட்டம் என்றாலே அதிமுக தொண்டர்களுக்கு உற்சாகம் பெறும் என்று கூறினால் மிகையல்ல. அந்த அளவிற்கு முக்கிய அறிவிப்புகள், தீர்மானங்கள் என அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் நிச்சயம் இடம்பெறும்.
அவை தமிழ்நாடு அரசியல் களத்தில் விவாதங்களையும் ஏற்படுத்தும். ஜெயலலிதா மறைவுக்கு பின் அதிமுக ஆட்சி நீடிக்காது என எதிர்க்கட்சியினர் பேசி வந்த நிலையில் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டதோடு நடந்து முடிந்த இடைத்தேர்தலிலும் வெற்றி பெற்றுள்ளது OPS EPS தலைமையிலான அதிமுக. இந்த நிலையில் இன்று நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அதிமுக அடுத்து சந்திக்க உள்ள தேர்தல்கள் குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உள்ளாட்சி தேர்தல் கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும் என்பதில் முதலமைச்சர் மிக உறுதியாக இருக்கின்றார்கள். ஆகவே அதுவும் ஒரு கூடுதல் உற்சாகமாக இருக்கும். சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கின்றது. ஆகவே அதற்கு அடுத்து செயற்குழு பொதுக்குழு நடக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சென்னை வானகரத்தில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் 2400 பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதிமுக அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வது, அடுத்தடுத்து தேர்தல்கள் நடைபெறும் நிலையில் வார்டு சட்டமன்ற வாரியாக கட்சியை வலுப்படுத்துவது குறித்தும் இதில் விவாதிக்கப்படலாம். இந்த இரட்டை தலைமை இதே நிலை நீடிக்கும். ஒருவேளை ஏற்கனவே கடந்த பொதுக்குழுவில் அறிவிக்கப்பட்ட அந்த உயர்மட்ட குழு வழிகாட்டுதல் குழு ஒரு 11 பேரோ 12 பேரோ 15 பேரோ கொண்ட ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவுக்கு இந்த செயற்குழு பொதுக்குழு ஒப்புதல் வழங்கலாம். உள்ளாட்சி தேர்தலில் கட்சி சார்ந்த அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் அதிகாரத்தை ஒருங்கிணைப்பாளருக்கும் இணை ஒருங்கிணைப்பாளருக்கும் வழங்க தீர்மானம் நிறைவேற்றப்பட வாய்ப்புள்ளது. முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணங்களை வாழ்த்தி தீர்மானம் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சீன அதிபர் வருகை, நாங்குநேரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றி குறித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்புள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து அரசியல் கட்சிகள் காய் நகர்த்தி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதிமுகவும் அதற்கான ஒரு முக்கியத்துவத்துடன் இந்த பொதுக்குழுவில் விவாதிப்பதற்கான ஏற்பாடுகளும், வாக்காளர்களை மையமாக கொண்டு அதிமுக செயல்படுவதற்கான பல வியூகங்கள் இந்த பொதுக்குழுவில் இருக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜஸ்டினுடன் ராஜ்குமார். சர்ச்சை வளையத்தில் சிக்கியிருக்கும் நித்யானந்தா புதிய வீடியோ ஒன்றை வெளியிட்டு நகைச்சுவையாக விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார். நான் என்ன பண்றது? இந்த நேரத்திலையும் சிரிக்க நம்மளால தாண்டா முடியும். பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்தாலும், எத்தனை பெரும் சர்ச்சையில் சிக்கினாலும் என்னதான் நடக்கட்டும் நடக்கட்டுமே என கூலாக சொற்பொழிவாற்றி வருகிறார் நித்யானந்தா. Removed from this planet, I know how to take one more birth and body and do what I need to do. பாலியல் வீடியோ தொடங்கி சமீபத்திய குழந்தை கடத்தல் புகார் வரை சர்ச்சைகளுக்கு பஞ்சமில்லாமல் நகர்ந்து கொண்டிருக்கிறது அவரின் வாழ்க்கை பயணம். இத்தனை கலைபாரங்களுக்கு மத்தியில் ஆன்லைனில் ஆன்மீக சொற்பொழிவாற்றுவதை மட்டும் நித்யானந்தா நிறுத்தவில்லை. சர்ச்சை மேகங்கள் தன்னை சூழ்ந்திருப்பது குறித்து சமீபத்தில் வெளியான வீடியோ ஒன்றில் கொஞ்சம் ஜாலியாக பேசியிருக்கிறார் நித்யானந்தா. தாம் பேசும் தமிழ் யாருக்குமே புரியவில்லை என கிண்டலடித்திருக்கும் அவர், அதை புரிந்து கொள்ளாமல் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விடுவதாக ஒருமையில் எள்ளி நகையாடி இருக்கிறார். தமிழ்ல வாய திறந்தனாலே ஏதாவது தகராறு பண்றானுங்க. எதையாவது நான் சொல்லி வச்சிடறேன், இவனுங்களுக்கு தமிழும் புரிய மாட்டேங்குது, புரியலைன்னா சும்மாவும் இருக்க மாட்டேங்கிறானுங்க, மூலலிங்கத்துக்கும் மூலவர்லிங்கத்துக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது, எதையாவது நான் சொல்ல அவனுங்க எதையாவது கேஸை ஃபைல் பண்ணி வைக்கிறானுங்க. இதுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிட்டு இருக்கிறதுக்கே ஓடுறதுக்கு டைம் சரியா இருக்கு. அதனால தான் ஏன் தமிழ் சத்சங்கம் பேசாம சும்மா இருக்கேன், சீக்கிரம் வந்துடுறேன். இன்னொன்னு, தமிழ்நாட்டில் எவனுக்காவது எந்த ப்ராப்ளம்னாலும் சரி அட்டென்ஷனை திருப்பறதுக்கு நித்யானந்த ஒரு ஆளைத்தான் தேடுவானுங்க. ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு, யாருக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் டேய் அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணும், எதையாவது பண்றா. அந்த அட்டென்ஷன் டைவர்ட் பண்ற லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது நித்யானந்தா தான். நித்யானந்த பேரா போட்டாலே போதுமடா, அட்டென்ஷன் மொத்தமா அவர்கிட்ட போயிரும். நான் என்ன பண்றது? காவல்துறையையே கலாய்த்துவிட்டு சிரிப்பு பொங்க பேசியிருக்கும் நித்யானந்தா, தமிழகத்தில் ஏதேனும் ஒரு பிரச்சனையை மடைமாற்ற வேண்டும் என்றால் அதற்கு தாம் தான் குறிவைக்கப்படுவதாக கூறி பல புதிர்களை போட்டிருக்கிறார். பல சர்ச்சைகளுக்கு மௌனத்தையே பதிலாக அளித்து வந்த நித்யானந்தா இம்முறை மௌனம் கலைந்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக புனிதா பாலாஜி. கறவை மாடுகளுக்கு ஈரப்பதம் இல்லாத ஆரோக்கியமான உணவுகளை வழங்கினாலேயே பாலில் உருவாகும் நச்சுவை கட்டுப்படுத்த முடியும் என்று கால்நடை மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர்.
தமிழகத்தில் உற்பத்தி செய்யப்படும் பாலில் அப்ளோடாக்சின் M1 என்ற நச்சு அளவுக்கு அதிகமாக உள்ளதாக மத்திய அரசின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. தமிழகத்தில் 551 பால் மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டதில் 88 மாதிரிகளில் நச்சுத்தன்மை அதிகம் கலந்திருப்பது தெரிய வந்திருப்பதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் அஸ்வினி குமார் சௌபே தெரிவித்துள்ளார். இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பசுமாடுகளுக்கு வழங்கப்படும் வைக்கோல், சோளத்தட்டு உள்ளிட்ட உணவு மூலக்கூறு பொருட்களில் ஈரப்பதம் இருப்பதே நச்சு ஏற்பட காரணம் என கூறப்படுகிறது. சோளத்தட்டு, வைக்கப்புல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் மாய்ச்சரோட நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஈரப்பதம் இருக்கையிலேயே நல்லா ட்ரை பண்ணாமல் வைக்க போகிறோம் அல்லது சைலேஜ் மேக்கிங்கோ பண்ணாங்க அப்படின்னா அதில் இந்த அஃப்ளோடாக்சின் வரும். அஃப்ளோடாக்சின் பூஞ்சை, வேறு ஒன்றும் இல்லை. கால்நடை தீவன தொழிற்சாலைகளில் ஆயிரக்கணக்கான டன்களில் மூலப்பொருட்களை வாங்குகிறார்கள். அவைகள் முறையாக உலர்த்தப்பட வேண்டும். அதை அரசு மேற்பார்வையிட வேண்டும். அந்த தீவனங்களை பரிசோதனை செய்ய வேண்டும். மாடுகளுக்கு வழங்கப்படும் தீவனங்களில் உள்ள பூஞ்சை நச்சுக்களை கட்டுப்படுத்தும் போதுதான் பாலில் ஏற்படும் அப்ளோடாக்சினை குறைக்க முடியும் என கால்நடை மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். அப்ளோடாக்சின் M1 லெவலை நம்ம ஃபீல்ட் லெவலில் எப்படி குறைக்கிறது, அந்த ஈரப்பதம், கெட்டுப்போன அந்த உணவுப் பொருட்களை கொடுக்காமல் இருக்கிறது, அதே மாதிரி நம்ம போடுற அந்த ஃபாடரு, அந்த தீவனப் பொருட்களை முறையான ட்ரீட்மெண்ட் பண்ணி, கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை அதுக்கு உரிய ட்ரீட்மெண்ட்டை பண்ணால் இந்த எஃபெக்டை ஓரளவுக்கு நம்ம குறைக்கலாம். பாலில் ஏற்படும் அப்ளோடாக்சின் M1 நச்சு மூலம் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பல்வேறு நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த அப்ளோடாக்சின் அதிகமாக உள்ள பாலை பருகின்ற பொழுது அதன் மூலமாக மனிதர்களுக்கு பல்வேறு நோய்கள் வரலாம். குறிப்பாக புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இது கார்சினோஜன் என்று சொல்லக்கூடிய புற்றுநோயை உருவாக்கக்கூடிய மிக மோசமான நச்சாகும். எனவே இதன் மூலமாக கல்லீரலில் புற்றுநோய் வரலாம். அதேபோல கல்லீரல் செயலிழப்பு ஏற்படலாம். எனவே உணவு பாதுகாப்பில் நாம் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும். கறவை மாடுகளுக்கு தரமான தீவனத்தை மானிய விலையில் வழங்க வேண்டும். இது தொடர்பாக விவசாயிகளுக்கு போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என கால்நடை மருத்துவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். நச்சுத்தன்மை இல்லாத பால் விநியோகத்தை மத்திய மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டுமென அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பாலில் நச்சுத்தன்மை இருப்பதில் தமிழகம் முதலிடம் வகிப்பதாக மத்திய அரசு கூறியிருப்பது பேரதிர்ச்சி அளிப்பதாக திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், TR பாலு MP எழுப்பிய கேள்விக்கு கல்லீரலில் புற்றுநோய்க்கு காரணமான AFM1 நச்சு பொருள் மாட்டுத் தீவனம் மூலம் பாலில் கலந்திருப்பதாக மத்திய அரசு கூறியிருப்பதை குறிப்பிட்டுள்ளார். மேலும் அதில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருப்பது பேரதிர்ச்சி அளிப்பதாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். பாலில் நச்சுத்தன்மை குறித்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பால்வளத்துறை இந்த விவகாரத்தை கவனத்தில் கொண்டுள்ளதாகவும் கூறினார். மில்க்னா ஆவின்ல கிடையாது, புரியுதுங்களா? தனியார் பால் விஷயங்கள். ஸோ அது குறித்து அரசை பொறுத்தவரை ஒரு தரமான பால் வழங்கப்பட வேண்டும் என்பது ஒரு நீதி. ஸோ அந்த நீதியின்படி அரசை பொறுத்தவரை நடவடிக்கை எடுக்கும். பொதுமக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய இவ்விவகாரத்தில் அக்கறையோடு செயல்பட வேண்டிய பால்வளத்துறை அமைச்சர் தனக்கும் இதற்கும் தொடர்பில்லை என்பது போல் பேசியிருப்பது கண்டனத்திற்குரியது என அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். நச்சுத்தன்மை இல்லாத பால் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு மத்திய மாநில அரசுகளுக்கு இருப்பதை உணர்ந்து உரிய நடவடிக்கையை விரைந்து எடுக்க வேண்டும் எனவும் தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இனி செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் வைக்கப்பட்டுள்ள பெயர் பலகையில் தமிழ் மொழி இல்லாததால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கோவில்களின் நகரமான காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோவில், காமாட்சியம்மன் கோவில், ஏகாம்பரநாதர் கோவில் என பல்வேறு கோவில்கள் உள்ளன. அங்கு தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் தற்போது வரதராஜ பெருமாள் கோவிலில் தமிழ் மொழியை புறக்கணித்து ஹிந்தி, ஆங்கிலம் மற்றும் தெலுங்கு மொழியில் மட்டும் பெயர் பலகை வைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதனால் தமிழகத்தில் உள்ள கோவிலிலே தமிழ்மொழி புறக்கணிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் அளித்து பெயர் பலகை வைக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பகுதியில் பல இடங்களில் அருவிகள் ஆர்ப்பரித்து கொட்டுகின்றன. மலைப்பாதையில் புதிய அருவிகள் உருவாகி
வெள்ளியை உருக்கிவிட்டார் போல குட்டுவதால் இந்த வழியே செல்லும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பார்த்தபடி செல்கின்றனர். கனமழையால் காரைக்கால் மாவட்ட அரசு மருத்துவமனையை வெள்ளம் சூழ்ந்தது. மருத்துவமனை வளாகத்தில் குளம் போல் தண்ணீர் தேங்கியதால் நோயாளிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். தாழ்வான பகுதிகள் மட்டுமின்றி நகரின் பல பகுதிகள் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அதனால் வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இலங்கையில் தமிழர் வாழும் பகுதிகள் உட்பட பல இடங்களில் ஆயுதம் ஏந்திய ராணுவத்தினர் பொது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பணியில் ஈடுபடும் வகையில் அதிபர் கோட்டபய ராஜபக்ச அவசர சட்டத்தை பிறப்பித்துள்ளார். இலங்கையில் புதிய அதிபராக பொறுப்பேற்றுள்ள கோட்டபய ராஜபக்ச நாட்டில் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளார். அதன்படி பொது அமைதியை பேணுவதற்காக இலங்கை தரைப்படை, கடற்படை மற்றும் வான்படையினர் தமிழர் வாழும் மாவட்டங்கள் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளதாக அதிபர் கோட்டபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் உறையூர் பஞ்சவர்ணேஸ்வரர் கோவிலில் உள்ள சைக்கிள் சிற்பத்தின் தொன்மையை கண்டறிய வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி உறையூரில் அமைந்துள்ளது பஞ்சவர்ணேஸ்வரர் கோயில். ஐவண்ணநாதர் கோயில் என்று அழைக்கப்படும் இந்த கோயிலில் வடிக்கப்பட்டுள்ள சிலைகள் காண்போரை வியக்க வைக்கின்றன. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வீர ஆதித்த சோழன் கட்டியதாக கூறப்படும் இந்த கோயிலில் மதம் பிடித்த யானையை சேவல் ஒன்று அடக்குவது போல் சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது. பளு தூக்குவது போன்ற சிற்பங்கள், பல்வேறு யோகாசனங்களை விளக்கும் சிற்பங்களும் கோயில் சுவரிலும் தூணிலும் வடிக்கப்பட்டுள்ளன. இவை எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாய் கோவிலில் உள்ள அம்மன் சன்னதியின் கீழ்ப்புறச் சுவரில் சைக்கிள் ஓட்டும் மனிதன் போன்ற சிற்பம் ஆராய்ச்சியாளர்களை அதிகம் கவர்ந்துள்ளது. சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்டதே 1890ஆம் ஆண்டுதான் எனும்போது 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய கோவிலில் சைக்கிள் ஓட்டும் மனித சிற்பம் செதுக்கப்பட்டிருப்பதே பலரும் வியப்பதற்கு காரணம். இந்த சைக்கிள் சின்னமும் பல ஊர்களிலே இருந்து இங்கே வந்து அன்பர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், பார்க்கின்றார்கள். ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் பார்த்துட்டு இங்கே வந்து இந்த கோயிலை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு இதையும் பார்த்து தான் போகிறாங்க. அப்பயே சைக்கிள் கிடையாதுன்னு சொல்லிக்கின்றோம், பார்த்துருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் அப்பயே இந்த சைக்கிள் சின்னங்களை உருவாக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஒரு அபூர்வமான இது சின்னமாக தான் இருக்கின்றது. இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயிலாக இருந்தாலும் பல்வேறு காலகட்டங்களில் பஞ்சவர்ணேஸ்வரர் கோயில் புனரமைக்கப்பட்டுள்ளது. அதனால் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சைக்கிள் போன்ற வடிவில் உள்ள சிற்பத்தை ஆய்வு செய்து அது எந்த காலகட்டத்தைச் சேர்ந்தது என்பதை கண்டறிய வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பிருந்தா. வங்கி முறைகேடுகளை தடுக்க சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். 100 ஆண்டுகளை கடந்து எந்தவித கலங்கமும் இல்லாமல் சிட்டி யூனியன் வங்கி இயங்கி வருவதாகவும் அவர் பெருமிதத்துடன் கூறினார். தமிழகத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் சிட்டி யூனியன் வங்கியின் 116வது ஆண்டு விழா சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு CUB All-in-One என்ற செயலியை அறிமுகப்படுத்தினார். Providing a new digital experience to its customers with all like mobile banking, e-wallet, wealth management and the voice bot service. அதைத் தொடர்ந்து விழா மேடையில் பேசிய அவர், தங்கள் பணம் பாதுகாப்பாக உள்ளது என்று விவசாயிகள், பொதுமக்கள் உணரும் வகையில் வங்கிகள் நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பேங்க் ஸ்டேபிளா நடக்கணும், ஒரு கப்பல் மாதிரி இப்படி அலை பாயாம ஸ்டெடியா போகணும். இல்லைன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எல்லாம் அஃபெக்ட் ஆகும். கடன் வாங்கினவங்க கவலைப்படுவாங்க, அதில் பணம் போட்டிருக்கவங்க கவலைப்படுவாங்க. அதன் மூலமாக இப்போ வரைக்கும் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பிஸ்னஸஸ் நடந்தது எல்லாம் கூட கவலைப்பட வேண்டிய நிலைமை ஆகிடும். ஸ்டேபிளாக நடக்கணும். ஒரு நாளைக்கு ஆதாயம், இன்னொரு நாளைக்கு நஷ்டம், யார்கிட்டேருந்தோ திருப்பி கடன் வாங்கிட்டு வந்து நடத்துகிறேன், இதெல்லாம் இல்லாமல் அது நல்ல பேங்கிங் பிரின்சிபல்.
முன்னதாக தென்னிந்திய வர்த்தக தொழில் கூட்டமைப்பு சங்கம் சார்பிலான நிகழ்ச்சி அண்ணா சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், BS6 வாகனங்களை வாங்க வாடிக்கையாளர்கள் திட்டமிடுவதால் தான் BS4 வாகனங்களின் விற்பனை மந்த நிலையில் இருப்பதாக கூறினார். மேலும் சென்னைக்கும் ரஷ்யாவின் விளாடிவாஸ்டாக் நகருக்கும் இடையே விரைவில் கப்பல் போக்குவரத்து தொடங்கப்படும் என்றும் இதன் மூலம் சென்னை துறைமுகத்தின் வளர்ச்சி பல மடங்கு உயரும் என்றும் தெரிவித்தார். வங்கி முறைகேடுகளை தடுப்பதற்காக ரிசர்வ் வங்கி எடுத்து வரும் நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்த சட்டத்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொள்ளும் என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். சிறையிலிருந்து பரோலில் வெளியே வந்துள்ள பேரறிவாளன் கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற தனது சகோதரி மகள் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை அனுபவித்து வரும் பேரறிவாளனின் சகோதரி அன்புமணியின் மகள் திருமணம் கிருஷ்ணகிரியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பரோலில் விடுவிக்கப்பட்டுள்ள பேரறிவாளன் பலத்த பாதுகாப்புடன் வந்து கலந்து கொண்டார். நீதிமன்ற உத்தரவுப்படி மாலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை நிகழ்வில் பங்கேற்றார். தமிழக அமைச்சர் KC வீரமணி, நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான், நடிகர்கள் சத்யராஜ், பொன்வண்ணன், இயக்குநர்கள் அமீர், கௌதமன் ஆகியோரும் பங்கேற்றனர். மதுரை வைகை அணையில் நீர் ஆவியாதலை தடுக்க தெர்மாகோலை கொண்டு மூடும் முயற்சிக்கு பணம் எதுவும் செலவு செய்யப்படவில்லை என தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் பதிலளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு வைகை அணையில் நீர் ஆவியாவதை தடுக்க கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் ஆற்றை தெர்மாகோல் கொண்டு மூடும் திட்டத்திற்கு தொடக்க விழா நடைபெற்றது. அது பெரும் விமர்சனத்திற்கு உள்ளான நிலையில் அந்த ஆண்டே நெல்லையைச் சேர்ந்த வழக்கறிஞரான பிரம்மா என்பவர் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் அத்திட்டம் குறித்த தகவல்களை கேட்டிருந்தார். குறிப்பாக அந்த திட்டத்திற்கு செலவானது தொகை குறித்து கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு 2 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது பதிலளிக்கப்பட்டுள்ளது. பிரம்மா கேட்டிருந்த பெரும்பாலான கேள்விகளுக்கு தகவல் இல்லை என்ற பதிலே தரப்பட்டுள்ளது. மேலும் அத்திட்டத்திற்காக பணம் எதுவும் செலவு செய்யப்படவில்லை என்றும் அதற்காக டெண்டர் எதுவும் கோரப்படவில்லை என்றும் அரசு சார்பில் பதிலளிக்கப்பட்டுள்ளது. நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் ஆகியோர் அரசியலில் ஈடுபடுவது வரவேற்கத்தக்க ஒன்று என்று நடிகை தமன்னா தெரிவித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். See, at the end, if they're passionate about it and they think they can serve the nation and they think they can serve people, why not? I think it's good if that's something they want to do as actors. And at the end, or a positive influence in that, there's no harm in it. தொடர்வது 9 மணி செய்திகள். வழங்குவதற்காக திலகவதி இணைகிறார். இருவருக்கும் நன்றி. தொடர்ந்து 9 மணி செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.